students, welcome to online class with Emma. 10th Maths 4th chapter Geometry, exercise 4.5, multiple choice questions, page number 199. Sixth sum. If in triangle ABC, DE is parallel to BC, DE is parallel to BC, and AB is 3.6. இது ஃபுல்லாக 3.6 சொல்லிட்டாங்க. Okay, 3.6 centimeter. And AC is 2.4. AC இது ஃபுல்லாக வந்து 2.4. Okay, and AD is 2.1 centimeters. Okay, then the length of AE என்னன்னு நம்மளுக்கு தெரியணும், is parallelனு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, parallelலாம் என்னென்னா AB by AD. So AB by AD equal to what? Equal to AC by AE. Okay, AB by AD equal to AC by AE. இந்த triangle இந்த triangle full triangle எடுத்துக்கிறோம். So what is AB here? AB இது ஃபுல்லாக என்ன கொடுத்துட்டாங்க, 3.6. this implies 3.6 divided by AD is what? 2.1. அதுவும் கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், is AE தான் கண்டுபிடிக்கணும். AC கொடுத்துட்டாங்க 2.4. 2.4 divided by AE. Find out AE தான் கொடுத்துருக்காங்க. ஸோ cross multiply. AE into 3.6 equal to 2.1 into 2.4. Okay, so 2.1 into 2.4 multiply பண்ணு. ஸோ இங்கே போடுறேன். 2.1 into 2.4 multiply பண்ணுங்க. 1 4s are 4, 2 4s are 8, 1 2s are 2, 2 2s are 4, 4 10 5, 2 digits தள்ளி பாயிண்ட் வரும். ஓகே, ஸோ AE equal to 5.04 divided by 3.6. ஓகே, ஸோ into 100. இது வந்து பண்ணுறதுக்காக into 100 and divided by 100 பாயிண்ட் போகிறதுக்காக பண்ணுறோம். அப்போ என்ன வரும்னா 504 divided by 360. ஓகே, ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். 504 360ஆல் டிவைட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா என்ன வரும், 1 360s are 360. 4 10ல் 6 போச்சுன்னா எவ்வளோ, 4. அகெயின் இங்கே என்ன இருக்கும், இங்கே வந்து 4 இருக்கும். 4ல் 3 1 144. ஸோ பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கிறோம். ஓகே, பாயிண்ட் வச்சு 0 போட்டால் 360 இன்ட்டு 4 டைம்ஸ் போடுங்க. 6 4 0s are 0, 6 4s are 24, 3 4s are 12, 13 14. ஸோ 1440. 360 into 4 is 1440. 4 zeros are 0, 6 4s are 24, balance to 3 4s are 12, 13 14. So 1.41440. So the answer is 1.4 centimeters. Okay, the answer. இது வந்து பாயிண்ட் போகிறதுக்காக multiply and divide by 100. So 504 divided by 360 வந்ததுன்னா 1.4 centimeters. Okay, next 7th one. In a triangle ABC, AD is the bisector of angle. இப்போ இது ABCன்னு வரைஞ்சிக்கோங்க. AD is the bisector of triangle BAC. Okay, AD is the bisector. Next, if AB is 8 cm and BD is 6 cm and DC is 3 cm, the length of the side AC கேட்டிருக்காங்க. So, the length of the side AC கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதலாம், AB by AD. Okay, AB by AD equal to என்னன்னா angle ABC and angle ADE or triangle ADE or similar triangles. Triangle ABC and triangle ADC. Okay, ADC. Okay, so அப்போ angle AB by AC இந்த ரெண்டு சைட்ஸும் angle AB by AC equal to BD by DC equal to BD by DC. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, AC தான் கேட்டிருக்காங்க. ஸோ angle AB by find the angle AC. இங்கே 8, இங்கே 6, இங்கே 3 கொடுத்துட்றாங்க. ஸோ AB by AC equal to BD by DC. ஓகே, BD by நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. AB by AC equal to BD by DC. ஸோ நம்மளுக்கு AB என்ன, AB is 8 centimeters. 8 divided by AC தான் கண்டுபிடிக்கணும். Equal to BD is what? 6 divided by 3. Okay, therefore cross multiply பண்ணுங்க.
3 8s are 24. 24 equal to 6 into AC. Therefore, AC equal to 24 by 6 equal to 4 centimeters. Therefore, AC equal to 4 centimeters. Okay. AB by AC equal to BD by DC. That's all over. Okay. ஈஸியாக வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ஏசியை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட் 8th one, இந்த adjacent figure. ஓகே, ட்ரையாங்கிள் பிஏசி வந்து 90 டிகிரி. ஸோ இங்கே வந்து 90 டிகிரி கொடுத்துட்டாங்க. பிஏசி வந்து 90 டிகிரி. மிடில் இருக்கதான் எப்பவுமே ஆங்கிள்னு எடுத்துக்கணும். அண்ட் ஏடி இஸ் பர்பெண்டிகுலர் டு பிசி. திஸ் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிடி இன்ட்டு சிடி ஈக்குவல் டு பிசி ஸ்கொயரா, ஏபி இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு பிசி ஸ்கொயரான்னு வரும். பிடி இன்ட்டு சிடி தான் வந்து ஏடி ஸ்கொயர். ஸோ ஏபி இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயரான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போது பிடி இன்ட்டு சிடி ஈக்குவல் டு பிசி ஸ்கொயரான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், A1 பிடி இன்ட்டு சிடி ஈக்குவல் டு பிசி ஸ்கொயரா இது கரெக்டானு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போது பிடி பை பிசி. ஓகே, நம்மளுக்கு தெரியும் பிடி பை பிசி லாஸ்ட் இதில் போட்ட மாதிரி ஈக்குவல் டு பிசி பை சிடி ஈக்குவல் டு பிசி பை சிடி. அப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. பிடி இன்ட்டு சிடி ஈக்குவல் டு, ஸோ நம்மளுக்கு வந்து பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி இன்ட்டு சிடி. ஸோ நம்மளுக்கு வந்து ஏடி இஸ் பர்பெண்டிகுலர் டு பிசியான்னு தான் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம ஏடி வர்ற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ தேர்டு ஒன்று எடுங்க. தேர்டு ஒன்று எடுத்திங்கன்னா பிடி இன்ட்டு சிடி ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். ஓகே, பிடி இன்ட்டு சிடி ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். ஸோ இப்போ இது எப்படி எழுதலான்னா பிடி பை ஏடி ஈக்குவல் டு, ஓகே, இந்த ஒரு ஏடியை கீழே எடுத்துகிட்டு வந்துடணும், ஈக்குவல் டு ஏடி பை இந்த சிடி இப்படி வந்துடும். இந்த ஒரு ஏடியை பிடி பை ஏடி. ஓகே, இன்னொரு ஏடியை இப்படியே வச்சுட்டு சிடி வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பிடி பை ஒரு ஏடி கீழே வந்துடும் ஈக்குவல் டு ஏடி பை சிடி. ஸோ அப்போது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். பிடி இன்ட்டு சிடி ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். அப்போ இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். சி தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இன்னொரு ஷார்ட்கட் சொல்கிறேன். எதனால் இது மட்டும் நம்ம இருக்கிற ஆப்ஷனில் இது மட்டும் கரெக்டுன்னு சொல்கிறோன்னா, இப்போ பாருங்கள் பிடிசிடின்னு வருது. இப்போது பிடி இன்ட்டு சிடி ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். இதுதானே. இப்போ டி கேன்சல் பண்ணுங்கள். இங்கே ஒரு டி கேன்சல் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையுமே ஒரு டி கேன்சல் பண்ணிங்கன்னா பிசி ஈக்குவல் டு ஏடி வந்துருச்சா. நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஏடி இஸ் பர்பெண்டிகுலர் டு பிசியான்னு கேட்டிருக்காங்க. அகெயின் சொல்கிறேன், பிடி இஸ் டு சிடி போடுங்க, ஏடி ஸ்கொயர். இங்கே ஒரு டி, இங்கே ஒரு டி, இங்கே டி கேன்சல் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், பிசி பர்பெண்டிகுலர் டு ஏடின்னு வந்துருச்சு. ஸோ இது தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகேவா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏபி இஸ் டு ஏசி ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். ஓகே, இப்போ இங்கே ஒரு இங்கே ஒரு ஏன்னா இங்கே ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும். ஸோ இங்கே ஒரு ஏ கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஏ கேன்சல் பண்ணிங்கன்னா பிசி ஈக்குவல் டு டி ஸ்கொயர் தான் வரும். ஃபோர்த் ஒன் D1 ஏபி இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர்னா இங்கே ஒரு ஏ கேன்சல் பண்ணிட்டு இங்கே ஒரு ஏ கேன்சல் பண்ணிங்கன்னா பிசி ஈக்குவல் டு டி ஸ்கொயர் தான் வரும். இப்போ இங்கே பாருங்கள், தேர்ட் ஒனில் இங்கே ஒரு டி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்ன வருது, பிசி ஈக்குவல் பர்பெண்டிகுலர் டு ஏடின்னு வந்துருச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக. இந்த பார்த்தீங்கன்னா ஏ கேன்சல் பண்ணால் பிசி, இங்கே ஒன்று கேன்சல் பண்ணால் ஒன்று தான் கேன்சல் பண்ணணும். ஸோ பிசிக்கு அதுவும் தப்பு. ஓகேவா. நெக்ஸ்ட் B1 பாருங்கள், ஏபி இஸ் டு ஏசி ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இங்கே எதுவுமே சேமாகவே இல்லை. ஏ இருக்குது, இங்கே ஏவே இல்லை. ஏ ஆப்ஷனில் பாருங்கள், பிடி இஸ் டு சிடி ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிசி இருக்குது, இங்கே பிசி இருக்குது, இங்கே பிசி இருக்குது. ஸோ எதுவுமே பர்பெண்டிகுலராக வரல. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டி கேன்சல் பண்ணி இங்கே ஒரு டி கேன்சல் பண்ணிட்டோன்னா பிசி இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏடி. நெக்ஸ்ட் 9th one,
Two poles of height 6 meter and 11 meters stand vertically on a playground. A plain ground. If the distance between the feet is 12 meters, இப்போ பாருங்க ப்ரோக்ராம் இது வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து 6 மீட்டரும் 11 மீட்டரும் சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ பிளேன் கிரவுண்டில் இப்போ இங்கே 6 மீட்டர்ஸ் வச்சாங்கன்னா இது மேலே வெர்டிக்கலாக இன்னொன்று வச்சுட்டாங்க. அப்போது இது ஃபுல்லாக 11. ஓகேவா? இது ஃபுல்லாக 11. இங்கே 6 மீட்டர்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன? ஏபி வந்து 5 சென்டிமீட்டர்ஸ் 5 மீட்டர்ஸ். புரியுதா? இது ஃபுல்லாக மேலே வச்சுருக்காங்க. ஒன்று 11 மீட்டர், அங்கேயே 6 மீட்டரும் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக 11 மீட்டர், அது 6 மீட்டர். அப்போ இங்கே பேலன்ஸ் வந்து 5 மீட்டர்ஸ் இருக்கும். ஓகே. அண்ட் தென் இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபீட் இஸ் 12 மீட்டர்ஸ். இப்போ இங்கே 12 மீட்டர்ஸ்னால் இங்கேயும் 12 மீட்டர்ஸ். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டாப்? இந்த டாப்பு கேட்குறாங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டாப்ஸ்? அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகே. பிட்வீன் த இந்த டாப்பு இந்த இதுக்கு மேலே இப்போ இது ஃபுல்லாக 11 வச்சுருக்காங்கல்ல, இது வரைக்கும் 6. ஸோ அந்த 6க்கு மேலே இருக்க 5 சென்டிமீட்டருடைய இன்னொரு இது கண்டுபிடிக்கணும். ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். 5 மீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 12 மீட்டர் ஸ்கொயர். ஓகே. ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 144. Okay, 144. So AC equal to square root of 169 equal to 13 meters. Therefore AC என்ன? 13 meters. Okay, next 10th one. So என்ன கொடுத்துட்டாங்க? இந்த given figure PR வந்து 26 cm and QR வந்து 24 cm and angle PAQ is 90 degree. எப்பவுமே மிடில் இருக்கிறது தான் ஆங்கிளை குறிக்கும். and PA is 6 centimeters. So PA 6 centimeters கொடுத்துட்டாங்க. QA 8 centimeters. Find PQR. PQR find out பண்ணணும். That is angle find out பண்ணணும். So அப்போ PR என்ன கொடுத்துட்டாங்க? PR equal to 26. Okay, 26 centimeters. QR என்ன? QR equal to 24 centimeters. Angle PAQ வந்து 90 degree. angle PAQ 90 degree. அப்போ PQ என்ன? PQ என்னன்னா இது 90னா இது பேலன்ஸ் 10. இது எப்படி 10 வந்ததுன்னு சொல்கிறேன். இது வந்து இது இஸ் a ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ பிக்கு ஹைப்போட்டினியூஸ் தெரியுது, இங்கே பேஸ் தெரியுது, ஒரு சைடு தெரியுது. அப்போ இந்த பிக்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன? ஹைப்போட்டினியூஸ் தெரியணுன்னா தான் வந்து நம்ம வந்து இங்கே ப்ளஸ் போடுவோம். ஸோ ஹைப்போட்டினியூஸ் கிவன். அப்போது என்ன வரும்? பிக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு PR square minus QR square. So PR square is the hypotenuse. Okay, actually இது எப்படி வரணும்னா PR square equal to PQ square plus QR square. நம்மளுக்கு இதுதான் hypotenuse. ஓகேவா? 26 square equal to PQ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். PQ square plus QR square. இது தெரியுதா உங்களுக்கு? PR square equal to PQ square plus QR square. நம்ம வந்து hypotenuse is given. நம்மளுக்கு PQ தான் தெரியணும். So 26 square equal to PQ square. What is QR square? QR square is 24 square. So 26 into 26 is 676 equal to PQ square plus 576. PQ square equal to 676 minus 576 equal to 100. Okay. PQ square equal to 100. This implies PQ square equal to 100. Now PQ equal to square root of 100 equal to 10. So therefore angle PAQ என்ன? 90 degree. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? angle PQ. ஸோ அப்படி போட்டாலும் 10 வரும். இன்னொன்று இப்படி போடுங்க. இதை ஹைப்போட்டனியூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்படி போட்டிங்கன்னா PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு PA ஸ்கொயர் ப்ளஸ் AQ ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? PA என்ன? 6 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, 6 ஸ்கொயர் ப்ளஸ்
AQ square is 8 square equal to 36 plus என்ன 64. அப்போ PQ square equal to 100. So PQ equal to square root of 100 equal to 10. இந்த 26 24 வச்சு போட்டாலும் நம்மளுக்கு 100 தான் வரும். இந்த 6 8 வச்சு போட்டாலும் 100 தான் வரும். அப்போ angle PAQ equal to 90. PAQ 90 டிகிரினா angle PQR also 90 டிகிரி. எப்படி பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஆன்சர் சேமாக இருக்கிறதால PAQ 90னா angle PQR also 90 டிகிரி. புரியுதா? ஸோ இங்கே வந்து ஹைப்போட்னஸ் கிவன், ஹைப்போட்னஸ் கொடுத்துருக்காங்க. PQ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 26 ஸ்கொயர் மைனஸ் 24 ஸ்கொயர். இங்கே வந்து இதுதான் ஹைப்போட்டினஸ். ஸோ ஹைப்போட்னஸ்னும் போது 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர்னால் 64 ப்ளஸ் 36. இங்கேயும் வந்து 10 தான் வருது. ஸோ இங்கே 10 இங்கே 10 எல்லாமே சேமாக இருக்கிறதால PAQ 90 டிகிரினா ஆங்கிள் PQR ஆல்சோ 90 டிகிரி. ஸோ ஆப்ஷன் D இஸ் கரெக்ட். ஓகே, அவ்வளோதான். இதில் 6 7 8 9 10 சம்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இது வீடியோவில் 11 12 13 14 15 பார்க்கலாம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.